அவனுக்காக லதா காத்திருந்தாள். அவன் வராத காரணத்தால் அவனது வீடு நோக்கி வந்தாள். ஆனால் அவன் அவளை காதலிக்கவில்லை. அவள் நாவிற்கும் பல்லிற்கும் பாலம் அமைத்துக் கொண்டு வார்த்தைகளை கொணர்கின்ற அந்த ஈறுதழ் பக்கத்தில் இருக்கும் கருத்த மச்சத்தை தான் காதலித்தான். காதல் ஒரு வினாடி விபத்து என்பார்கள். இவள் காதலும் அப்படித்தானோ? முதலாக தன் காதலை வெளிப்படுத்த தயங்கிய அவள் வீழ்ந்த முத்தினை எடுக்கவா கோர்க்கவா என்ற நிலையில் தன் பூவினும் மெல்லிய பூபாதத்தை அவன் நடைவாசலில் வைத்தாள். அன்னம் போல் அசைந்தாள். அவன் குரல் கேட்கும் திசை நோக்கி வந்தாள். அவன் அறிய வண்ணம் தங்கச் சிலை போல் காட்சியளித்தான். சிலையின் அருகில் வந்தான். அவள் விழிகளை தொட்டாள். தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் வண்ணத்து பூச்சி போல் விழிகள் படபடத்தன. தொட்டதுதான் தாமதம் வீச்சி. தொட்டதுதான் தாமதம் விரல் பட்டதால் பேய். அம்மா பேய்மா. என்னையா இப்படி ஓடி வர? பேய்மா, பகல் பேய்மா. பேயா? அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளாரியா? நான் வரல. இந்த பேய எங்க இந்த விளக்கு மர வச்சேன்? போன ஆடி மாசம் தான் வேப்பல் அடிச்சு இந்த பேய விரட்டினேன். மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அதுவும் என் பையன்கிட்டே வாழாங்க இந்த பேய. ஐயோ அம்மாடி, நீங்களா? என்னையா இவங்களை போய் பேயுன்னு அம்மாடி தெரியாம சொல்லிட்டாமா. ஐயோ பரவாயில்ல ரசுமா. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்லி விட்டு இருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அது அது வந்து அன்னைக்கு நீங்க தானே புக் வாங்க வர சொன்னீங்க. ஐயோ வீட்டுக்குள்ள நிறைய புத்தகம் இருக்கு. உங்களுக்கு எம்போட்டு வேணாலும் எடுத்துக்கங்க. நான் ஒரு விவரம் கட்டவ நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா. முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க தாயி? நீங்க எது வேணாலும் கொடுங்க, நான் சாப்பிடுறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியா? அம்மா காலி. மோர் கொண்டுட்டு வரீங்க? அம்மா அம்மா நீ போவாத, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ போனா ஆடு புலி புல்லு கட்டு கதையாடும். என்ன அது ஆடு புலி புல்லு கட்டு? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா. என்ன சொல்லிட்டு போறான் அவன்? அப்படித்தான் ஏதாவது பேசுவான். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த வெயில இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த மோரு ஐயா மோர்ல முடி. முடி மோர்ல தானா விழுந்ததா இல்ல யாராவது போட்டாங்களா? அது வந்து தானாதாம வந்துச்சு. கொடுங்கம்மா வேற மோர் கொடுக்குறேன். ஐயா இத ஊத்திட்டு வேற மோர். வேற மோர்லாம் இல்ல. என்ன அது ஒரு பானை மோர் இருந்துச்சே? அது வந்துமா மோர பூனை குச்சிச்சு. மோர பூனை குச்சிச்சா? என்ன ராசம்மா, பூனை பால் குடிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். மோர் குடிக்கூட இப்பதான் கேள்விப்படுற. பரவாயில்ல ரசமா கொடுங்க. முடி விழுந்தா உறவு வளரும்னு சொல்வாங்க. ஐயா மோர உப்பு கரைக்குதே. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்வாங்க. வெள்ள ரோட்ல கருப்பு காரு அது என்ன? போய் கேட்டுட்டாங்க. போங்க போங்க போங்க. சார் வாங்க வானர படைகளா, என்ன விஷயம்? நாங்க விடுகதை போடுறோம், அதுக்கு நீங்க விட சொல்றீங்களா? சொன்னா என்ன தருவீங்க? என்ன வேணும் கேளுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயா உங்களை யார் கல்யாணம் பண்ணிப்பா? நான் இன்ஜினியர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடிங். சரி சரி விடுகதையை சொல்லுங்க. வெள்ள ரோட்ல கருத்த காரு அது என்ன? வெள்ள ரோட்ல கருத்த காரு. இங்க பார், கண்ணுக்குள்ள வெள்ள ரோடு இருக்கா, அதுல கருத்த கார் ஓடுதா? தாலி கட்டிடும், ஓடி போயிடுங்க. சொல்லிட்டாருடி.
அக்கா அக்கா அவரு வெடிய சொல்லிட்டாருக்கா. என்ன சொன்னாருடி? கண்ணுன்னு சொன்னாருக்கா. அப்படியா சொன்னாரு? அது மட்டும் இல்லக்கா, விட சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டாரு. அதுக்கு நீங்க என்னடி சொன்னீங்க? நாங்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்க்கா. அதானே, இல்லன்னா உங்களா. சரி சரி, இப்போ ஒரு விடுகதை போடுறேன். அதுக்கு விட சொல்ல முடியலன்னா தாலி கட்டு வரேன்னு கேளுங்கடி. சார் என்ன அடுத்த விடுகதையா? சார், நாங்க இப்ப அடுத்த விடுகதை போட போறோம். அதுக்கு விட சொல்லலன்னா தாலி கட்டணும். அப்படியா? சரி சொல்லுங்க. வெள்ளை மாடு கருத்த மாடு குளிக்க போச்சான். கருத்த மாடு தண்ணியோட போச்சான். வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் குளிக்க போச்சான். கருத்த மாடு தண்ணியோட போச்சான். வெள்ளை மாடு கரைக்கு வந்துச்சான். வெள்ளை மாடும் கருத்த மாடும் கருத்த மாடும் வெள்ளை மாடும் விட சொல்லலன்னா தாலி கட்டணும். கண்டிப்பா விட சொல்லலன்னா தாலி கட்டணும். அக்கா நீ வாக்கா. அவர் கண்டிப்பா தாலி கட்டுவாரு. கண்டிப்பா தாலி கட்டணும். அக்கா தான் விடுகதை சொன்னாங்க. கண்டிப்பா தாலி கட்டணும். ஏமாத்த கூடாது. கல்யாணம் முடிஞ்சிரும். உன்னை ரூம்குள்ள தள்ளி விடுவாங்க. போர் அடிக்குது, மேல போங்க. நீ மெதுவா நடந்து வருவ. அப்புறம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்ப. அப்புறம் நான் உன்னை பாப்பேன். நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்ப. அப்புறம் பால் டம்ளரை எடுத்துட்டு வருவ. அப்புறம் கிட்ட நெருங்கி போர் அடிக்குது, மேல போங்க. இன்னும் கிட்ட நெருங்கி போர் அடிக்குதுங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் லைட் அணைஞ்சிரும். அப்புறம் ஐயோ லைட் அணைஞ்சிரும். அப்புறம் லைட்ஸ் ஆஃப். சீ உங்கள. அப்பா கூட்ஸ் வண்டி மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கிய, எக்ஸ்பிரஸ் மாதிரி வர வேண்டாமா? போய் வரப்ப வெட்டி விடு, பயத்தை கலக்கு. ஐயோ பெரியப்பா ஏழுங்க. நல்ல மாட்டிட்டோம். அங்கே ஒளிஞ்சுக்கோங்க. சோள காட்டு மூலையிலே ஒரு ஜோடி குயில் சேர்ந்துடுச்சு. என்னம்மா கௌரி இங்க பண்ணிட்டு இருக்க? வந்து பெரியப்பா வந்து நானும் செண்பாவும் மாங்காய் பறிக்கலான்னு வந்து பெரியப்பா. என்னம்மா இது, தென்னை மரத்துக்கு நின்னுட்டு மாங்காய் மரம்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? எனக்கே மாங்காய் குடுக்குறிய? பெரியப்பா அது வந்து நீ என்ன பண்றாங்க? அது வந்து எறும்பு ஏறி கையில எறும்பு கடிச்சு பிடிச்சி. எறும்பு பிடிச்சோ இல்லையோ, என் பொண்ணை பிடிச்சிட்ட. என் பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. ரெண்டு பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. ஏன்னா எங்க சைடு ஓகே, எங்க அப்பா பத்தி நோ ப்ராப்ளம். உங்க சைடு எப்படி? அது வந்து எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா கிட்ட தானே, நான் பேசிட்டு வாங்க. இப்ப பேசாம என் கூட வர போறீங்களா இல்ல ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? பொன்னாத்தா மாரியாத்தா. இப்பதான் வரணும் அவ்வளவுதானே? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி. இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சரியா பயந்தங்கோலி. என்னங்க நான் வரட்டுமா? ராஜா நான் வந்துருவேன். வாங்க தாயி. தாயி ஐயோ உட்கார வைக்கணுமே. இல்ல பரவாயில்ல, நான் இங்க நினைக்கிறேனே. ஐயா மோர் கொண்டு வாயா. அம்மா நீயே போய் எடுத்துட்டு வாமா. ஆட ஆடு புலி புல்லு கட்டும்ப. அது வந்துமா புலி இப்ப புல்லு திங்குமா. நானே கொண்டு வரேன் தாயி. உள்ள போ உள்ள போ உள்ள போ. அம்மா உள்ள போ. இந்தாங்க.
தாய் இருக்கு? மோர் ரொம்ப நல்லா இருக்கு ராசுமா. மோரா? அது பாலு தாயி. அதுதான் வந்து மோர் வந்து பாலாயி இல்ல பாலு மோராயி. ரொம்ப நல்லா இருக்கு. பாலு மோராயி நல்லா இருக்கு. வரேன்.